எங்க பட்டாசு கடையில் நிறுத்துவீங்களா இல்லை இங்கே நிப்பாட்டுற அங்கே நிப்பாட்டுற வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுவீங்களா? பட்டாசு கடையெல்லாம் பார்த்துட்டீங்கல்ல, அப்படியே போதும் வாங்க. அது போதும். பட்டாசு கடையை உட்காந்து பார்த்தா பத்தாது, போய் வாங்கிட்டு வாங்க. வேடிக்கை பார்க்க வந்தீங்க? பார்த்துட்டு அங்கே பட்டாசு போடுவாங்க, அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். அப்படியே அதெல்லாம் வாங்கி வாங்குற ஐடியாவே இல்லை இப்போ லாஸ்ட் வரைக்கும். அப்படியே பொறுமையாக போனால் கடையெல்லாம் மூடிடுவாங்கன்னு தான் அவ்வளோ ஸ்லோவாக போகுது. அப்புறம் கடையெல்லாம் இந்த கடைக்காவது போவோமா, வெளியவே நின்று பார்த்துட்டு போயிடுவோமா? பார்க்குறேன். 1 கிலோ இல்லை வாப்போம். கடையை மூடுற வரைக்கும் நின்று பார்ப்பீங்க அப்படி தானே? நம்ம பட்டாசு வாங்குறதுக்குள்ளே தீபாவளி முடிஞ்சிடும். எப்படி நைட்டு 10 மணிக்கு ஒவ்வொரு கடையாக செலக்ட் பண்ணால் எப்படி கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் வீட்டுக்கு தான் போகணும். அவ்வளோதான், வேகமாக போகிற மாதிரி அப்படியே சுற்றி ஒரு ரவுண்டு வந்து திருப்பியும் மெதுவாக போகும். அப்படியே கடையை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மறுபடியும் அதே கடைக்கு வரோம், நான் வாங்குவோமான்னு தான் தெரியல. எல்லாம் வாங்கிடுவோம், இந்த தடவை பார்க்கலாம். தீபாவளிக்கு எவ்வளோ பர்ச்சேஸ் முடிஞ்சா? 360, 420, 500 500 இவ்வளோ தானா? 500 முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். வேறு 500 வெடி. கடவுளே, அவ்வளோதான் 500 அவ்வளோதான் பட்டாசா? எத்தனை கடை ஏறி இறங்கி பட்டாசு பாரு. இதுக்கு தான் இவ்வளோ நேரமா? 1200 50 டிஸ்கவுண்ட்ல 510 ரூபா வந்துருக்குது. வாங்கியிருக்கேன். இதுக்கு 11 மணி வரைக்கும் சுற்றி இருக்கோம். 10 கடைக்கு மேலே ஏறி இறங்கியாச்சு. எங்க அப்பா அதான் சின்ன பிள்ளைங்க வந்து 100 ரூபா கொடுப்பாங்க. 100 ரூபாய்க்கு இவ்வளோ கிடையாது, இவ்வளோ ஒரு பெட்டி நிறையா வரும். 1000 ரூபாய்க்கு 4 பாக்கெட் தான் இருக்குது. தீபாவளி முடிஞ்சிடும் கொஞ்ச நேரத்தில். அவ்வளோதான், தீபாவளி முடிஞ்சிச்சு.